அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜான் கெர்ரி டெல்லியில் பிரதமர் மோடியை சந்தித்து பேசினார். இந்தியாவுக்கு 3 நாள் பயணமாக வந்துள்ள அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜான் கெர்ரி டெல்லியில் வியாழனன்று நிதியமைச்சர் அருண்ஜேட்லி மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜை சந்தித்து பேசினார். வெள்ளியன்று பிரதமர் நரேந்திர மோடியை அவரது இல்லத்தில் ஜான் கெர்ரி சந்தித்து பேசினார். இச்சந்திப்பின் போது அமெரிக்க தொழில்துறை அமைச்சர் பென்னி பிரிட்ஸ்கர், மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் மற்றும் இரு நாடுகளின் உயர் அதிகாரிகள் இருந்தனர். செப்டம்பர் இறுதியில் அமெரிக்கா வருகை தரும் மோடியுடன் பேச்சு நடத்த அதிபர் பராக் ஒபாமா மிகுந்த ஆவலுடன் காத்திருப்பதாக அமைச்சர் கெர்ரி தெரிவித்தார். இந்தியாவுடனான உறவுக்கு ஒபாமா மிகுந்த முன்னுரிமை அளித்து வருவதாகவும் மோடியிடம் கூறிய கெர்ரி, இரு நாடுகளிடையே புதிய செயல் திட்டத்தை உருவாக்க ஒபாமா ஆவலுடன் இருப்பதாகவும் கூறினார். இதை கேட்ட மோடி, பல்வேறு விஷயங்களில் இந்தியாவும் அமெரிக்காவும் ஒத்த கருத்துக்களை கொண்டிருப்பதாக பெருமிதத்துடன் கூறினார். இரு நாடுகளின் உறவை புதிய உச்சத்துக்கு கொண்டு செல்லும் வகையில் உறுதியான செயல் விளைவுகளை எட்டும் விதமாக பேச்சுவார்த்தைக்கான முன்னேற்பாடுகளை செய்யும்படி இருதரப்பு அதிகாரிகளையும் பிரதமர் மோடி கேட்டுக் கொண்டார். இந்தியாவின் முன்னேற்றத்துக்கும் சர்வதேச அளவிலான பிரச்சினைகளை தீர்த்து உலகில் அமைதி தவழச் செய்யவும் தான் உத்தேசித்துள்ள தொலைநோக்கு திட்டங்களையும் இச்சந்திப்பின் போது அமெரிக்க அமைச்சர்களிடம் மோடி கோடிட்டு காட்டினார். தொழில், முதலீடு, மின்சாரம், விஞ்ஞானம், கல்வி, விவசாயம் உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளின் உறவை வலுப்படுத்த பல்வேறு வாய்ப்பு வளங்கள் இருப்பதாகவும் அமெரிக்க அமைச்சர்களிடம் மோடி கூறினார். உலக அளவில் வர்த்தகத்தை மேம்படுத்தும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ள உலக வர்த்தக உடன்பாட்டில் கையெழுத்திட இந்தியா மறுத்து வருவது குறித்து மோடியிடம் வருத்தம் தெரிவித்த ஜான் கெர்ரி, இது இந்தியாவை பற்றி தவறான கணிப்பை உலக நாடுகளுக்கு அளித்துள்ளதாகவும், எனவே இந்த பிரச்சினைக்கு விரைவில் சுமூக தீர்வு காண வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். உலக வர்த்தக உடன்பாட்டில் விவசாய விளைபொருள் கொள்முதல் தொடர்பாக சில சலுகைகளை அளிக்க வேண்டும் என வலியுறுத்தி வரும் இந்தியா அதன் காரணமாகவே ஒப்பந்தத்தில் கையெழுத்திட மறுத்து வருவது குறிப்பிடத்தக்கது.